ஈரோடு இடைத்தேர்தலில் நடைபெற்று வரும் பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட விஜயபிரபாகரன் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேமுதிக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள வேட்பாளர் எஸ். ஆனந்தை ஆதரித்து அன்னை சத்யா நகர் பகுதியில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜயபிரபாகரன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பிரச்சாரத்திற்கு வருகை தந்த விஜயபிரபாகரனை பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழனே தமிழனே சீரும் வேகம் கொண்டு வீரமாய் வாழ்க்கையை வெல்லும் பாதை கண்டு வா, என்னோடு வா. தமிழனே தமிழனே உன்னை புதியதாக்கு, நேர்மையாய் மாறுதல் காண வேர்வை சென்றி வா, என்னோடு வா. இதனைத் தொடர்ந்து விஜயபிரபாகரன் சிந்தன் நகர், அன்னபூரணி தியேட்டர் ரோடு, வைரபாளையம், பம்பிங் ஸ்டேஷன் ரோடு ஆகிய பகுதிகளில் முரசு கொட்டி சாலையோர கடைகளில் மக்களுடன் மக்களாக முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விஜயபிரபாகரன் தேமுதிக வெற்றி வேட்பாளர் ஆனந்திற்கு செல்லும் இடமெல்லாம் அதிகமாக வரவேற்பு உள்ளதால் இடைத்தேர்தலில் தேமுதிகவின் சத்தம் எதிரொலிக்கும் என்று தெரிவித்தார். தேமுதிக சார்பாக எங்கள் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலர் எல்லாருமே ஒரு வாரம் முன்னாடியே வந்து இறங்கி இன்றைக்கி வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட பிரச்சாரம் வந்து இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆரம்பிச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இனி போக போக தான் எனக்கு பர்சனலாக எப்படி இருக்குன்னு தெரியும். நிச்சயமான மற்றவங்க சொல்லுவே பார்த்தா மக்கள் மத்தியில் கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் ஆனந்தன் எங்கள் வேட்பாளர் அவர்களுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. எல்லா மக்களும் பார்த்த வரைக்கும் ஆரவாரமாக வந்து பார்க்குறாங்க. எங்கள் கட்சி கொடியை, எங்கள் முரசு சின்னத்தை சத்தத்தை கேட்டு எல்லாரும் வெளியே வராங்க. அதை பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேமுதிகவோட 2006ஆம் ஆண்டிலிருந்து அதிமுக திமுக கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரே கட்சி தேமுதிக கட்சி என்று கூறினார். ஏற்கனவே தேமுதிக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளதால் தங்களது பலத்தை நிரூபிப்பதற்காக தனித்து போட்டியிடுகிறோம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய விஜயபிரபாகரன் ஈரோடு இடைத்தேர்தலில் நடைபெற்று வரும் பணப்பட்டுவாடாவை தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது தேமுதிக முதல் எலெக்ஷன் இல்லையா, அவங்க எதிர்த்து 2006 திமுக அதிமுக எதிர்த்தே வந்த கட்சி தான் இது. நடுவில் கூட்டணி அமைக்கிறது இது ஒவ்வொரு வியூகங்கள் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இருக்குது. இந்த வாட்டி எங்களோட பலத்தை நிரூபிக்கவும், ஏற்கனவே சட்டமன்றமாக எங்கள் தேமுதிக ஜெயிச்சதுனால எங்கள் பலத்தை நிரூபிக்க நீ கேப்டன் ஆணைக்கனாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து தனித்து நிற்கிறோங்க. இன்னைக்கு போட்டிக்கிறோம். அது எல்லா தேர்தலையும் தான் இருக்குது. குற்றச்சாட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது தேர்தல் ஆணையம் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். அது சொன்னது எங்கள் பொருளாளர் பிரேமலதா, அவங்களே அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்கிறது சரி இருக்காது. இதில் துணை செயலாளர் பார்த்தசாரதி, கழக அவைத்தலைவர் இளங்கோவன் உட்பட மாநில, மாவட்ட, ஒன்றிய மகளிர் அணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு முரசு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார்கள்.